1 ஏக்கர் நிலம் வாங்கி அதிலே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் மூலிகை பழ வகைகள் எல்லாமே இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜானகி அம்மா வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்கங்க. ஒரு இயற்கை விவசாயி. அவங்க பாருங்க, நார்த்தங்காய்லாம் அவங்க தோட்டத்துல விளையுதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. சப்போட்டா பழம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நோனி பழம் வந்து நிறைய அவங்க தோட்டத்துல இருக்காமாங்க. எங்கள் தோட்டத்தில் வந்து எல்லா மூலிகையும் இருக்குது. நான் வந்து எங்கள் சாருக்கு பண்ணதுனால வலி தைலம் பண்ணுவேன், தலைக்கு ஹேர் ஆயில் பண்ணுவோம், கேசவர்த்தினி எல்லாம் வீட்டிலேயே வளர்க்குறோம். தலை நொச்சி எல்லா மூலிகையும் வீட்டில் இருக்குது. அவங்க தோட்டத்துல வெட்டி வேர் விளைய வச்சுட்டு இருக்காங்கங்க. கேசவர்த்தினி ஹேர் ஆயில்லாம் காய்ச்சும் போது இந்த கேசவர்த்தினி செடியை போட்டுதான் ஹேர் ஆயில்லாம் காய்ச்சுவாங்க. வாழை எல்லா வாழையும் இருக்குது, செவ்வாழை, பூவன், கற்பூரவள்ளி எல்லா வாழையும் அதில் தான் நான் இப்போ பவுடர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அம்மா வந்து சில ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, நான் வந்து ஸ்ருதி ஹெர்பல்ல வந்து தான் என் ப்ராடக்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா இப்போதைக்கு இந்த 2 ஏபிசி மால்ட்டும் ரெட் பனானா பவுடரும் இன்னைக்கு ஸ்ருதி ஹெர்பல் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்ன்ற கம்பெனி நடத்திட்டு வரோம். இன்னைக்கு சில்வர் ஜூப்ளியில் 9th பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம யாரை அறிமுகப்படுத்துறோம்னா, தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கங்க, ஜானகின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப குட்டி பொண்ணுங்க. பாப்போம்மா அந்த குட்டி பொண்ணை. வாங்கம்மா ஜானகி அம்மா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் பக்கத்தில் ராவுசாப்பட்டின் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு ரிட்டையர்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். எங்கள் சாரும் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு மூலிகை வைத்தியம் படிச்சுட்டு வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு 1 ஏக்கர் நிலம் வாங்கி அதிலே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் மூலிகை பழ வகைகள் எல்லாமே இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும். அவங்க திடீர்னு காலமாயிட்டதுனால அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். அதை வந்து என்னால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல. இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் பிள்ளையார்பட்டியில் போட்டதை பார்த்துட்டு நான் அங்கே போயிட்டு தான் சரோஜினி மேடம் என்னை வந்து இங்கே வாங்க, நீங்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி பிஸ்னஸை இது பண்ணலான்னு சொன்னாங்க. பக்கத்து கிராமத்துலேருந்து விவசாயிகள்லாம் சேர்ந்து இயற்கை விவசாயிகள்லாம் சேர்ந்து இது சந்தை போடுவோம். அதில் கொண்டு போய் என்னோடய தோட்டத்தில் விளையிற பொருளை ரோட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இருந்த எனக்கு இப்போ வந்து ஃப்ராடேட் பண்ணுறதுக்கு எனக்கு அவங்க வழிகாட்டியிருக்காங்க. ஆண்டாள் மேடமும் என்னை வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் தோட்டத்தில் வந்து எல்லா மூலிகையும் இருக்குது. நான் வந்து எங்கள் சாருக்கு பண்ணதுனால வலி தைலம் பண்ணுவேன், தலைக்கு ஹேர் ஆயில் பண்ணுவோம், கேசவர்த்தினி எல்லாம் வீட்டிலேயே வளர்க்குறோம். தலை நொச்சி எல்லா மூலிகையும் வீட்டில் இருக்குது. வல்லாரக்கீரை, முருங்கைக்கீரை எல்லாமே இயற்கை முறையில் அந்த புல்லை வெட்டி மக்கு போட்டு ஒரு ஐயா வருவார், அதை திருப்பி நாங்கள் உரமாக்குவோம். வாழை எல்லா வாழையும் இருக்குது, செவ்வாழை, பூவன், கற்பூரவள்ளி எல்லா வாழையும் அதில் தான் நான் இப்போ பவுடர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டாக என்னோடய ப்ராடக்டை வந்து நான் இங்கே வந்து ஸ்ருதி ஹெர்பல் மூலியமாக நான் என்னோடய ப்ராடக்டை வந்து நான் வந்து வெளிப்படுத்துறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் ஜானகி அம்மாவை அறிமுகப்படுத்தும் போது ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொன்னேன். எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருப்பீங்க, சின்ன பொண்ணு வந்து பேச போகிறாங்கன்னு. ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வயசு பாருங்கள், 70 வயசு. 70 வயசில் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு வந்திருக்காங்க பாருங்கள். அவங்க மனதளவில் இன்னும் சின்ன பொண்ணு தானே, அதை சொல்கிறதுக்கு தான் நான் சின்ன பொண்ணுன்னு சொன்னேன். ஜானகி அம்மா வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்கங்க. ஒரு இயற்கை விவசாயி. அவங்க பாருங்கள், நார்த்தங்காய்லாம் அவங்க தோட்டத்தில் விளையுதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. நான் இதெல்லாம் காட்டணும் மக்களுக்கு, எங்கள் தோட்டத்தில் நிறையா இருக்குது, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான முறையில் இந்த நார்த்தங்காய்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போட்டா பழம் கொண்டு வந்திருக்காங்க, சப்போட்டாவும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நோனி பழம் வந்து நிறைய அவங்க தோட்டத்தில் இருக்காமாங்க. நோனி பழம் என்கிட்ட கேட்டாங்க, நான் கொண்டு வரட்டுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா எனக்கு சாப்பிட தெரியாது, இது எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இது கட் பண்ணி ஏதோ கரும்பு சர்க்கரையில் ஊற வச்சு சாப்பிட்ணும், என்னமோ ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் முடிகிறப்ப எங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். இந்த நோனி பழம் எப்படி சாப்பிட்ணுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா கிட்ட வந்து நிறைய நோனி பழம் இருக்குது அவங்க தோட்டத்தில், வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க. எலுமிச்சம்பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய தோட்டத்தில் மிக சிறப்பான விஷயம் எதுன்னு கேட்டால் கொய்யாப்பழம்னு சொன்னாங்க. சரோஜினி மேடம் வந்து சொன்னாங்க, கொய்யாப்பழம் அவங்க தோட்டத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோத்தையும் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இவங்க தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைய வச்சிட்ருக்காங்க. வேணுன்ற மக்கள் வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணால் அம்மா அனுப்பிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆர்டர் பண்ணால் நீங்கள் அனுப்புவீங்களாமா? எவ்வளோ வேணுமோ இதெல்லாம் பாருங்கள், இயற்கையான முறையில் இந்த வயசில் கூட
இயற்கை வேளாண்மை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய மூலிகை கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நான் நேயர்களுக்காக காட்டுறேன். அவங்க தோட்டத்தில் வெட்டி வேர் விளைய வச்சுட்டு இருக்காங்கங்க. அதையும் அவங்க சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்க காட்டுறதுக்கு. வெட்டி வேர் பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குங்க. இது வந்து நட்டுனா இது முளைச்சி வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முளைச்சதுக்கப்புறம் அந்த வேர் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து வெட்டி வேர். சரிங்களா? அப்புறம் அம்மா அவங்க தோட்டத்தில் கேசவர்த்தினி விளையுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் கேசவர்த்தினி செடி. கேசவர்த்தினி ஹேர் ஆயிலெலாம் காய்ச்சும் போது இந்த கேசவர்த்தினி செடியை போட்டு தான் ஹேர் ஆயிலெலாம் காய்ச்சுவாங்க. கேசவர்த்தினியும் கிடைக்கிது அவங்களுக்கு, அவங்க தோட்டத்தில் இருக்குது. பச்சை மூலிகை வேணும்னாலும் அனுப்பி கொடுப்பீங்க. என்னம்மா கேட்டாங்கன்னா பச்சை மூலிகை வேணும்னாலும் அனுப்பி தரேன்னு சொல்கிறாங்க. ஹேர் ஆயில் காய்ச்சுறவங்கலாம் அம்மாவை தொடர்பு கொண்டு இந்த கேசவர்த்தினி இலையை நீங்கள் வாங்கிக்கலாம். வெட்டி வேறு கேசவர்த்தினி இலையெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா மூலப்பொருளே அவங்க தரேன்றாங்க. நல்ல ஒரு மூலப்பொருள் இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கும்போது அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? அப்புறம் அம்மா வந்து சில ப்ராடக்ட் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, நான் வந்து ஸ்ருதி ஹெர்பலில் வந்து தான் என் ப்ராடக்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமா நீங்கள் எங்களை நம்பி இங்கே வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தோடனே அம்மா சொன்னாங்க, நான் லேபிள் எல்லாம் போடலாமா, அப்படியே தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா, நாங்களும் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஹேர் ஆயில் தாங்க. ஹேர் ஆயிலை எப்படி ஆரம்பித்தேன்னா, பெப்சி பாட்டிலில் ஊற்றி ஒரு டம்ளர் 30 ரூபான்னு வித்துட்டு இருந்தேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால அம்மா 70 வயசில் இவ்வளோ நல்லா பேக்கெட் போட்டு கொண்டு வந்திருக்கிறது மிக சிறப்புங்க. அவங்க வந்து லேபிள் போடலன்னாங்க. நாங்கள் அதுக்கு உண்டான முயற்சி செய்து அம்மாவுக்கு லேபிள் எப்படி பண்ணணுன்றது சொல்லி கொடுத்து ஃப்யூச்சரில் அம்மா நல்லா சிறப்பாக லேபிள் எல்லாம் போட்டு பண்ணலாமா, எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இது ரெட் பனானா பாருங்கள், ஏபிசி மால்ட்டு, ரெட் பனானா பவுட்ரு, அதாவது செவ்வாழை பவுட்ரு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வேறு என்னமா வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு இந்த 2 ஏபிசி மால்ட்டும் ரெட் பனானா பவுடரும் இன்னைக்கு ஸ்ருதி ஹெர்பல் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்புங்க. அம்மா வந்து அந்த ப்ராடக்ட் பேர் வந்து தன்வந்திரி ப்ராடக்ட்னு வைக்க போகிறாங்களாம். அவங்க கணவர் வந்து தன்வந்திரின்னு சொல்லிட்டு ஒரு சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாங்களாம். ரொம்ப சந்தோஷம் பாருங்க. நாங்கள் அவங்க கையால் ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், ஆனால் அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு எங்கள் கையால் லான்ச் பண்ணணும்னு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு டாக்டர் கையால் இதை வந்து அவங்க லான்ச் பண்ணட்டும். மிக சிறப்புங்க. நன்றி. பிள்ளையார்பட்டி அந்த பஞ்சாப் நேஷனல் பயிற்சிக்கு போகும்போது லேட்டாக போனேன். அதனால் என்னை வந்து அறிமுகப்படுத்தலை. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட போய் நான் சந்தேகம் கேட்டேன். இந்த மாதிரி எங்கள் தோட்டத்தில் பழம்லாம் இருக்குது, அதை என்ன பண்ணலாம் மேடம்னு கேட்டேன். ஏம்மா நீங்கள் இதெல்லாம் பற்றி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணி என்னை எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணது இவங்க தான். நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள், நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரோஜினி மேடத்துக்கும் ஆண்டாள் அம்மாவுக்கும் மிக்க நன்றி.